வணக்கம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அத்வைதம் பத்தி சொல்றாங்க. அத்வைதம்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தேங்காய் வாங்குறீங்க, தேங்காய்க்குள்ள தண்ணி இருக்கு. ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு, அதுக்குள்ளேயும் தண்ணி இருக்கு. நீங்க சில இலைதழைகள்ல கூட தண்ணி இருக்கு. அதெல்லாம் நம்ம புழிஞ்சு ஜூஸ் அப்படின்னு சொல்லி குடிக்கிறோம். இப்படி ஒரு நீர் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நம்ம அத நேரடியா நம்மகிட்ட என்ன கிடைக்குதோ அத மட்டுமே பார்க்குறோம். அதனுடைய மூலத்த ஆராயறது இல்ல. அப்ப நீர் எங்கேருந்து வந்துச்சு? தேங்காய்க்குள்ள நீர் எங்கேருந்து வந்துச்சு? மரம் நிலத்துல இருக்கு. நிலத்துலேருந்து நிலத்துக்கு நீரு, பூமிக்குள்ள தண்ணி இருக்கு. அந்த பூமிக்கு மழை மூலியமா வந்துச்சு. மழை எப்படி வந்துச்சு? கடல் நீர் ஆவியாகி போய் அதன் மூலியமா மழையா வந்தது. அல்லது நிலத்துல நிற்கக்கூடிய தண்ணி மீண்டும் ஆவியாக மேகமா போய் வந்துச்சு அப்படின்னு நம்ம சயின்ஸ்ல தெரியும். அப்ப இதனுடைய மூலம் என்ன? அதை தான் நம்ம கருத்துல வச்சுக்கணும். அப்ப மூலம் கடல் நீர் அல்லது கீழே இருந்தது. அப்ப இதுதான் பல பரிமாணங்களா உள்ள வருது. அப்ப இன்னைக்கு உலக வாழ்க்கையில நிறைய பரிமாணங்கள் இருக்கு. அதுலயே நின்ற வேண்டாம். ஸோ மூலத்தை ஆராய்ந்து தேடி போங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா போவோம். வணக்கம். வாழ்க வளமுடன்.